வணக்கம் நண்பர்களே. நேற்று ஃபுல்லாக கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அப்புறம் இன்றைக்கி ஒர்க்கு. இன்றைக்கி நம்ம கடை ஃபுல்லாக ஒர்க்குங்க. பண்ணாடியில் எடுத்துருந்தேன். இன்றைக்கி இங்கே எடுத்துருந்தேன். இன்னைக்கு நல்லாவே மழை, ஃபுல்லாகவே நேற்று மழை. இன்றைக்கெல்லாம் ஒரே டயர்டு. இன்றைக்கி கொஞ்சம் ஏஐ போட்டெல்லாம் போட்டேன், நல்லா சூப்பராக போச்சு. பாருங்க, நம்ம செப்பல் ஷாடிக்கிறேன் ஒட்டு அட்டாச்மெண்ட். ஒட்டுக்கா அட்டாச்சு காட்டணுங்களா? நேற்று ஜிடிபி சில்ஸ் இது பாப்பாக்குண்ணா, ஜிடிபி யூடியூப் சேனல். அதாவது நேற்று ஃபுல்லாக பண்ணாரி மாரியம்மன் கோயில் போய் எல்லாம் ஃபுல்லாக எடுத்து பாருங்க. நம்ம கடையோட அமைப்பு விட்டாங்க. இந்த கடை ஓப்பன் பண்ணலாம், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல. ஆப்பதெல்லாம் போட்டிருக்குறேன், தரமான ஆப்பதெல்லாம் போட்டிருக்கிறேன். இந்த அளவுக்கு காட்டினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதை ஒன்று சார்ஜ் போடல. இந்த பக்கம் ரஃப்யூஸ் இருக்குங்க. அது என்னவோ தெரியல, ஏதோ ஒரு வேலைக்கு போன, கோயில் போகிறது அங்கே போகிறது, ஏதோ ஒரு வேலை பண்ணுது. பண்ணாரி மாரியம்மனுக்காக கிட்டத்தட்ட ஒரு வாரமே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அந்த அம்மா எனக்கு இந்த மாதிரி மைண்டு கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி புத்தி கொடுத்துருக்கு. அதாவது புத்தி நல்ல புத்தி கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்களா. நம்ம லைனில் இந்த மாதிரி யாரும் வீடியோ எடுக்க மாட்டாங்க. ரஃப்யூஸ் இது ஒருத்தர் நீ வரேன்னு சொன்னாங்க, அப்படியே ரஃப்யூஸ் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு, அப்படியே லாட்டாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். சரி, நம்ம பார்த்துக்கலாம், மெதுவாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆன்லைன் இது போயிட்டுருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இப்போ சேரீ வேணுங்க, இந்த பண்ணாரி மாதிரி. நேற்று போயிட்டு நாங்கள் இரவு தான் வந்தோம். நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம ஒர்க்கு டயர்டு. இன்றைக்கெல்லாம் வீட்டில் எல்லாம் அவங்களுக்கு டயர்டு, எனக்கு டயர்டு. பாப்பா ஸ்கூல் லீவு. பாருங்கள், இதுதான் எங்கள் வீடு அமைப்புங்க. லென்த்தாக போகுங்க, ஐயர் வீடு மாதிரி லென்த்தாக போகுங்க. கிட்ட ஒரு 3 சென்டில் லென்த்தாக போகுச்சுங்க வீடே இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நான் ஆர்டர் பண்ணேன். இந்த கடைக்கெல்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணேன். எல்லாமே நான் பண்ணுற ஆர்டர் தாங்க. ஆல்டர் பண்ணியிருக்கிறேன். கடை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இன்னும் சிம்பிளாக இருந்தது. இப்போ ஆன்லைன் வியாபாரம் பண்ணுறதுனால கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஒர்க்கு ஆள் போடல, நானே தான் ஒர்க்குக்கு ஆள் போடல.
நம்ம ஷாப் வந்து ரோடு முன்னாடியே இருக்குங்க. இந்த ரோடு முன்னாடி நம்ம ஷாப் இருக்குது. மெயினாக வந்து இப்போ ஆன்லைனில் தான் போயிட்டுருக்கு. இப்போ நேரடியாக வந்து எடுக்கிறவங்க கூட கம்மியாயிட்டாங்க. ஏன்னா யூடியூப் சேனல் போட்டு விட்ருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் எல்லாத்துக்கு. அதனால் இப்போ வந்து ஆன்லைனில் தான் போயிட்டுருக்கு. இப்போ அது நம்ம R15 வந்து சார்ஜ் ஏறிடுச்சு. இன்னொரு வண்டி இருக்கு. ரெண்டு ஒரே மாடல் மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா? இதுவுமே அப்புறம் இதுவுமே பார்த்தீங்களா? இது பழைய இன்னொன்று வந்து கொடுத்துட்டேன். மொத்தம் 3 வண்டி இருக்குது. இன்னொன்று வந்து கொடுத்துட்டேன். டிவிஎஸ் ஷாம்பு அது கொடுத்துட்டேன். அது ரெட் கலர் தான். நம்மளுக்கு ரெட் கலர் தான் வந்து எப்போவுமே வந்து நமக்கு ஃபேவரெட்டு. அதுவும் கொடுத்துட்டேன். இந்த வண்டியுமே அப்புறம் இந்த வண்டியுமே ஒரே ரெட் கலர் தான். பார்த்தீங்களா? இதுதான் நம்ம எடுத்துங்க. டயர்டு, அவங்களுக்கு வீட்டில் டயர்டு. சரி, தொந்தரவு பண்ணக்கூடாது ஒரே காரணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க இன்னைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் கொஞ்சம் ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுங்கள், எதாவது பண்ணிக்கலாம், யூடியூப்பில் இருக்கிறோங்களா, எதுவும் சம்பாதிச்சிக்கலாம், விடுங்க அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறேன். இப்போ இதுவுமே இது நம்ம R15 தான். கடையை எடுத்து வச்சுக்கிறாங்க. சொந்த கட்டடம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கிலேருந்து நாளைக்கு பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து சரக்கு கிட்டத்தட்ட 2-3 லட்ச ரூபா அளவுக்கு சரக்கு இருக்குது. எதாவது வேணும்னா நேரடியாக வாங்க, பார்த்து பேசிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சேரீ தான் மெயினாக போயிட்டுருக்குது. சேரீ பிஸ்னஸ் வந்து மெயினாக போயிட்டுருக்குது. கடைகளை எடுத்து வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா? எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆஃபர் ரேட். நான் ரொம்பவுமே தொந்தரவு பண்ணுறதுக்கு நான் விரும்பல. ஏன்னா சாத்திடலாம். அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. ரொம்பவே அவங்க தொந்தரவு பண்ண நான் விரும்பல. இதுதான் வீடு கடை அட்டாச்சுங்க. நம்ம வீடு கடை அட்டாச்சு. லென்த்தாக போயிட்டே இருக்கு வீடு. ஓடு வீடு தான், இருந்தாலும் வந்து தரமாக இருக்குது. ஹோம் டூர் ஒரு டைம் போடுறேன். நான் மாண்டேஷன் ஆட்டா ஃபுல்லாக ஹோம் டூர் வந்து உங்களுக்கு ஒரு நேரத்தில் இந்நேரத்துக்கு வந்து நாங்கள் கோயிலுக்கு புறப்பட்டோம். சந்தைக்கு போயிட்டு வந்து சந்தை வீடியோ போகலான் இருந்தேன். சந்தை வீடியோ வேண்டாம் பாருங்க, நான் நெசவு பண்ணிகிட்டு இருந்தேன். நெசவு போடலான்னு தான் இப்போ ஐடியா பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்குறோம். கோயிலுக்கு வந்து நிறுத்தி வச்சுருக்குறோம். அதுவும் கூடிய விரைவில் நான் போடுறேன் உங்களுக்கு. சந்தைக்கு போனோம். சந்தைக்கு போயிட்டு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு வேண்டாம். நிறைய வீடியோ எடுத்து போட்டாச்சு. அப்போ கோயிலுக்கு இந்த டைம் தான் போனோம். போயிட்டு வந்து ஒரே டயர்டுங்க. அங்கேயே போய் சுற்றிட்டு கம்பம் குடிச்சிட்டு வரும்போது நல்ல மழை, சூப்பர் மழை. கடையை அடிச்சிட்டாங்க. நீங்கள் ஸ்க்ரீன் போட்டிங்களா? ஸ்க்ரீன் கிளிப் போட்டிங்களா? செட்டர் மூடிடுங்க. நம்ம எப்போவே வந்துங்க தரம் நிறைவு, விலை குறைவு. நம்ம கான்செப்ட் எப்பவும் அப்படி தான். என்ன நிறைய பேர் நம்ம வந்து வச்சு செய்கிறாங்க. அதுதான் ரொம்ப பாடம் இருக்கும். இது 10 நிமிஷம் வீடியோ. இந்த வண்டியும் அதே கலரு, இது அதே கலர், இது சேம் ஒரே மாதிரி. இது பெட்ரோல் வண்டி. இது வந்து பெட்ரோல் வண்டி. இது பறக்குங்க. மெயின் ரோட்டில் சும்மா வாங்க சும்மா நல்லா சவுண்ட் அப்படிதான். அது ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டு விட்ற பாருங்க. இது அப்படிதான். இது வந்து சார்ஜ் வண்டி. இது ஒரு நிமித்தமாக போகுது. இது கூட அது கூட இதுன்னு சொன்ன மாதிரி ரெண்டுமே தரமாக இருக்குது. இது 10 நிமிஷம் வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல கமெண்ட்டாக பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல தொடர்பில் சந்திப்போம். பண்ணாரி கோயில் வந்து அங்கே தான் பக்கம்தான். இதில் தான் ஒரு 10 கிலோமீட்டர் தான். போயிட்டு வந்தாச்சு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.
வணக்கம்.